வணக்கம் ரா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரைட் போக போகிறோம். என்ன ஊர்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் டு கோடியக்கரைங்க. ஒரு 60 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து பெரியில் போகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம பெரியில் போகலங்க. ஹச்எஃப் டூலக்ஸ் பைக் ஒன்று பச்சை கலரில் வந்துருக்கோமா, அந்த பைக்கில் தான் போகிறோம். என்னடா பெரியதாக ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வந்து நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு நம்மள்ட்ட இப்போ வந்து கேஷ் ப்ராப்ளமாக இருக்குங்க. இதுக்கு வந்து 300 ரூபாய்க்கு போட்டால் தான் 60 கிலோமீட்டர் போயிட்டு வரும். நம்ம வந்து ஹச்எஃப் டூலக்ஸ் பைக்கில் தான் போகிறோம். அது 150 ரூபா போட்டால் போதும். நம்ம பையன் வந்துட்டான். சரி போமா. ஏய், பவர் பேங்க் சார்ஜர் கிட்டே இல்லையா? சரி மேலே போய் போட்டு சார்ஜர். சார்ஜர் இல்லைன்னு சொன்னாங்க. 4 பாயிண்ட் இருக்கா? இல்லைன்னா ஒரு பாயிண்ட் குறையும். ஓகே ஓகே. இதுதான் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா? சரி ஓகேங்க. நம்ம பையன் வந்துட்டா. நம்ம வந்து மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீக்கெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த பைக்கில் தான் போகிறோம். சரி வாங்க நம்ம ரைட்குள்ளே போகிறோம். இப்போ இந்த ரைடுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக போக போகிறோம். இது மழை பெய்யுது, லைட்டாக கிளைமேட் டல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மழை பெஞ்சால் நம்ம கேமரா சேஃப்டி பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸு, அப்புறம் வந்து நிற்கல சார்ஜ் நிற்காதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து பவர் பேங்க் ஒருத்தவங்க அண்ணன்ட்ட வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே ஒயர் ஒன்று. ஸோ வந்து வீக்கெண்டில் சார்ஜ் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பவர் பேங்க் வந்து வீக்கெண்டுக்கு சப்ளை கொடுத்துக்கலாம். சரி வாங்க நம்ம ரைடுக்குள்ளே போகலாம். நான் விங்ஷீல்டு மாற்றிட்டியா? மாட்டலையா? ஓகே ஓகே ராய், நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ மைக்கு இப்போது வந்து நல்லா கிளாரிட்டியான வாய்ஸ் கொடுக்க முடியும் நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ 2 வீடியோவா. சரி வாங்க ராய் நம்ம பறக்கலாம். போகலாமாடா? சரி நம்ம வந்து அந்தோனி ப்ரோவும் கூப்பிட்டு போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா மைக் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம காற்றடிக்கும் போது ஒழுங்காக கேட்கலன்னா ஸோ இந்த நம்ம மைக் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க ராய் நம்ம வந்து காசு இல்லாமல் நம்ம வந்து பெரிய எடுக்கலை. நம்ம வந்து ஹச்எஃப் டூலக்ஸ் பைக்கில் போகிறோம். என்ன தான் இருந்தாலும் மைலேஜுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே ராய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் கண்டிப்பாக போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. முக்கியமாக வந்து மழை வர போயிட்டுங்க. பையன் பண்ண முன்னாடி பாவம். கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? கரெக்டாக எத்தனை கிலோமீட்டரு? வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுல்லாக வந்துடு. ஃபுல்லாக அப்படி வந்து இப்போ வந்து நம்ம காரைக்கால் டு கோடியக்கரை போகிறோம் ராய். கோடியக்கரை போகிறோம். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, நான் மேப்பில் பார்த்ததுக்கு 60 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. நம்ம பைக்குக்கு வந்து 1 லிட்டர் போட்டாலே கண்டிப்பாக 60 கிலோமீட்டர் போயிடும். பேலன்ஸ் ரிட்டர்ன் வரத்துக்கு இன்னொரு 100 200 பட்ஜெட்டுங்க. கரெக்டாக 77. வாவ் சூப்பர். இன்றைக்கி நம்ம நைட்டு தான் வீட்டுக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரிப் செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வாங்க நண்பர்களே, ஒன்றா விளையாட போகலாம், முயற்சி திருவினையாக்கும். சூப்பர். பவர் பேங்க் எங்க? பவர் பேங்க்கு ஓகே ஓகே ஓகேங்க. மழை வந்து லைட்டான நிலமையாக தூரிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தேதி வந்து எத்தனைன்னு தெரிலங்க. ஒரு 2 நாளாக, ஒரு நேற்று ஈவினிங்லேருந்து லைட்டாக மைன்யூட்டாக தூரிட்டு இருக்கு. இப்போயும் அதே மாதிரி தான் தூரிட்டு இருக்கு. சரி அதனால தான் நம்மளுக்கு எதுக்கு bombe. ஸோ வாட்டர் கேஸ் போட்டுட்டேன். வாட்டர் கேஸ் போட்டு கிளாரிட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்குதா என்னன்னு தெரியலங்க. ஓகே நம்ம பார்ப்போம். ஓகேங்க, வியூ செம்மையாக இருக்குது. சரி நம்ம வந்து திருப்பி ரைட்டுக்குள்ளே போகலாம். மணி ஆனால் பார்த்தா பொழுது போன மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து பொழுதே போல் மணி 2:30 தான் ஆகுது. நம்ம வந்து டிஆர் பட்டணத்துக்கிட்ட இருக்கோம். டிஆர் பட்டணத்தில் இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த சைடு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, இந்த சைடில் ஃபுல்லாக ரிவராக இருக்குது. இதை வந்து அந்தாண்ட மெயின் ரோட்டில் பாலங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சா. ஸோ ஏதோ வெளியூர்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் பாலத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் பாலத்தை பார்க்கலன்னா இந்த மாதிரி பார்த்துங்க. ஸ்பாட் நல்லா இருக்குது, ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும் போலங்க உண்மையிலே. ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே காட்டிட்டு போகலான்னு அப்படி வந்தாங்க. பயங்கரமாக இருக்குங்க. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் வரணும்னு ஒரு ஆசை, ஆனால் இது வரைக்கும் நான் வந்ததில்லை. திடீர்னு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரிவ்யூ காட்டணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆசை. ஸோ நான் வந்துட்டேன். சரி வாங்க நம்ம வந்து திருப்பியும் நம்ம மணி இன்னும் 7 கிலோமீட்டர் கூட தாண்டலங்க. அப்புறம் நான் இன்னும் எத்தனை மணி 77 சொன்னால் இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குங்க. ஓகே போகலாம். மணி ஆயிடுச்சு. எத்தனை மணி நேரம் ட்ராவலு? நம்ம போயிடலாம், சீக்கிரம் போயிடுவோம் நம்ம.
இருந்தாலும் நம்ம பொறுமையாக எல்லாமே வியூவெல்லாம் சூப்பராக காட்டிகிட்டே போவோம். எப்படி பைபாஸ் இப்படி போயிடுவோம்ல. போங்க போங்க போங்க. நம்மளுக்கெல்லாம் 60 கிலோமீட்டர் வந்து 1 ஹவர் தாங்க ட்ராவலு. பயங்கரமாக போயிடுவோம் வேகமாக. பட் ஆனால் வந்து இது எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல. இது வந்து நல்ல வியூவாக காட்டவும், நல்லா சூப்பரான வியூவாக காட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டுங்க அந்த வியூவு. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த அவுட்டோர் ஃபோட்டோலாம் எடுக்கிறவங்களாம் அந்த இடத்துல வந்து அந்த கேரளா மாதிரி இருக்குது. அந்த கேரளாவில் அந்த சட்ரஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வியூ பாயிண்ட் அது இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரில. நம்ம இப்போ புதுசாக ஒன்று பார்த்துருக்கோம். இது சரி, ஓகே. எல்லாமே எடுத்துக்கிட்டு ஏதோ விட்டு வந்த மாதிரியே தோணுதுப்பா. சார் நம்ம அந்தோணி தாங்க போவோம். ஹெல்மெட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது எனக்கு. பாருங்க, நம்மளுக்கே ஹெல்மெட் கிடையாது தான். இதே ஒரு பயலோட ஹெல்மெட் தான், அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிடுவோம். எனக்கு மட்டும் இல்லை, அந்தோனிக்கு சேர்த்து தான் வாங்கிடுவோம். அந்தோனி இப்போ பயங்கரம். அது ஆஃப் ஆயிரும்டா. அது டச்சாக இல்லாமல் வந்து ஆஃப் ஆகிடும். சரி, வாட்டு தண்ணி வரப்படுது. கேமரா தெரியுதானு தரலங்க. சரி, ஓகே. நம்ம வந்து டிஆர் பட்டணம் கடத்தருக்கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோங்க. தாண்டி வந்துட்டுருக்கோம். இந்த ஒரு வண்டி தான் எடுத்து வந்துடுவோமா? இங்கெல்லாம் பயங்கரமாக மழை பெய்யுது. ஐயோ, சரி பார்த்துக்கலாம். முன் வச்ச காலில் பின் வைக்கக்கூடாதுங்க. மைண்ட் செட் வந்தாச்சு கோடியக்கரை போகணுன்னு. என்ன நனைஞ்சாலும் பரவாயில்ல, போயிடுவோம். போடா 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 போடா. யாரா ஒன்று வந்து போங்கடா டே. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப மழையா இருக்கு. என்னடா இங்கே ரொம்ப மழை பெய்யுது. ஐயோ, மைக் அடாப்டர்லாம் நனைஞ்சிட போகுது. வாசம் விட்டுறான். எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அந்த சீக்கிரம் போய் வரணும் போலையே. எப்போவுமே டேர்னிங்கில் ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே கொடுங்க. கொஞ்சம் கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். என் அனுபவம். ஃப்ரீயாக விட்டு போக மாட்டேன், கிளச்சி பிடிச்சிட்டு திரும்ப மாட்டேன். ஒரு கிரிப்னஸோடு தான் திரும்புவேன். அந்த பஸ் ஸ்டாப்லாம் பார்க்கும்போது நான் ஐடிஐ படித்தேன். நம்ம ஐடிஐ படித்தோன்னு சொன்னோம்லங்க, இந்த சந்துவில் தாங்க இருக்குது நம்ம ஐடிஐ. ஏய், யாரா டே? அவட பைத்தொல்லி பேல. ஏய், நம்மளுக்குன்னு வண்டி எடுத்தாலே வரானுங்கடா வேணாது நம்மளுக்குன்னு. நம்மளுக்கு ஈக்கனில் ஒரு என்ன ஒன்று ரெக்கார்ட் டப்புன்னு அடிக்கடி ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். ப்ளஸ் வந்து கேமரா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் சிரமம் தாங்க. நம்ம டிடிஎஃப் ப்ரோவே வந்து நம்ம ஈக்கனில் தான் ஆரம்பித்தார். இப்போ எங்கே நிற்கிறாரு பாருங்க. ஸோ அதனால தான் நம்மளும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மேல் வாஞ்சூரில் இருக்கோம். நம்மளுக்கு இங்கே தாங்க ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? சரக்கு, இன்னொன்று பெட்ரோலு. இங்கே ரெண்டும் கம்மிங்க. இது தாங்க காரைக்காலில் உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்காகவே காரைக்காலில் என்ன வேணால் பண்ணலாங்க. நம்மளுக்கு நாகப்பட்டினம் 7 கிலோமீட்ரு, ராமநாதபுரம் 220, கும்பகோணம் 58. பாருங்கப்பா எவ்வளோ கூட்டத்தை பாருப்பா. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே இங்கே தான்ப்பா இருக்காங்க. ஆக மட்டும் பெட்ரோலும் கம்மி, சரக்கும் கம்மி. இதில் போட்டிருக்குமே எங்கே எதுவுமே வேளாங்கண்ணி வரைக்கும் தாங்க போட்டிருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். தண்ணி அடிக்கடி தொடச்சி வைக்கணும். தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை அதிகம், சரக்கு விலையும் அதிகம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க காரைக்கால் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ லவ் காரைக்கால்னு. ஆனால் அரசு வண்டியாக இருக்குது, போட்டு போவோம். அதுக்கப்புறம் ஏறிக்கலாம்.